ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். மனம் வந்து சஞ்சலம் அடைகிறது, மனசு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்குது. மனசுல இருந்து அதாவது ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 3 பேருக்கு அதிகமா இருக்குது. எங்க வீட்டுல குடும்பத்துல 3 பேருக்குமே மன சம்பந்தப்பட்ட நோய்கள், மனநோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரத்துல மன சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த மனநோய்க்கான மருத்துவர்களே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இந்த சமயத்துல நான் சொல்லி வரக்கூடிய மந்திரங்கள் வந்து பாபாவுடைய பெயர் தாங்கி வரக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு மகிமை அதிகமா இருக்குதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மனம் சம்பந்தப்பட்ட இந்த மந்திரம் என்னன்னா, மனமே மந்திர சாவி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு மனிதனுக்கு மனம் இருப்பதனால்தான் மனிதன் என்கின்ற பெயரை அவன் தாங்கி நிற்கிறான் அல்லவா? அதனால மனதை உடையவன் தான் மனிதன் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மனசு தான் நம்மள இந்த பஞ்சேந்திரியங்களை செயல்படுத்துது. பஞ்சேந்திரியங்கள்னா 5 உறுப்புகள்: கண், காது, மூக்கு, செவி, இந்த உடல். இதுதான் டூல், நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான டூல். இந்த டூலை வந்து இயக்கிறது இது. இந்த காரை ஓட்டுறது யாரு? காரை வந்து ஓட்டுறது யாரு? அந்த டிரைவர் தான் மனம். இந்த உடல் என்கின்ற அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர் தான் மனம், இல்லையா? அது சூக்ஷ்மமான ஒரு உறுப்பு நம்ம மனிதனுக்கு. அந்த உறுப்பு தான் முக்கியமான உறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே நம்ம தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனசு அப்படிங்கறத ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படின்றது நாம தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக இந்த மனசை, நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த உறுப்பை நம்ம நல்லபடியா செயல்படுத்துறது, அதை திடப்படுத்துறது, வளப்படுத்துறது, நலப்படுத்துறது, அதனால நம்ம வந்து நல்லபடியா வாழ்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சாயப்பா கிட்ட அழகான ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும்னா, மனசு திடப்படும், நலப்படும், செயல்படும். இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா பாருங்க, இந்த மந்திரத்தை அநேக பேர்களுக்கு வரக்கூடிய சாய் சொந்தங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள்ல கொத்தா இருப்பாங்க. கொத்தா மனநலம் சரியில்லாம இருப்பாங்க. இங்கேயோ இருந்து கூடுவாரு, அமெரிக்கா இருப்பாரு, அழகான பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளை. அந்த பிள்ளை பர்சனாலிட்டியா இருக்குது, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா நடிகர் மாதிரி இருக்குது. ஆனா அந்த பையன் வந்து பேச முடியாது, பழக முடியாது, ஞாபக சக்தி இல்லை, அதுக்கு மேல பண்பு இல்லாம ஒரு முரட்டத்தனமா நடந்துக்குது. காரணம் என்னன்னா, இந்த மன சம்பந்தப்பட்ட அந்த டிப்ரெஷன்ல அவர் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். அநேகம் பேர் இது வந்து பேய்ங்கிறாங்க, பிசாசுன்றாங்க. இதை வந்து எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய சப்ஜெக்ட். இது வந்து நம்ம உடம்புல மருத்துவர்கிட்ட போய் காமிச்சோம்னா, இந்த A to Z எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த டெஸ்ட் எடுக்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது டெஃபிஷியன்சி ஒரு மனுஷனுக்கு இருக்குது இல்லையா? ஏதாவது போனோம்னா, நல்லா இருந்தா கூட நம்ம போனோம்னா ஏதாவது இந்த வியாதிக்காரன் அப்படின்னு டேக் போட்டு நம்ம அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு 100 பேர் போனா அதுல பெரும்பாலானவர் ஏதாவது ஒரு வியாதின்னு சொல்லி டேக் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி மன சம்பந்தப்பட்ட இத பரிசோதனை நம்ம பண்ணோமானா, கண்டிப்பா ஒரு மனிதனுக்கும் ஒரு பகுதி அளவு, ஒரு பர்சன்டேஜ் அவனுக்கு மனதளவுல சிதைவு இருக்கும், மனச்சிதைவு இருக்கும். இந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வர்றது எப்படி? இந்த நோயிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா, எல்லாருக்கும் டிப்ரெஷன் இருக்கும், எல்லாருக்கும் துன்பம் இருக்கும், எல்லாருக்கும் தோல்வி இருக்கும். அந்த தோல்வினால பயம் இருக்கும். ஏற்கனவே கண்ட தோல்வி, இனிமே நம்ம வந்து செயல்படக்கூடிய அந்த நிலைகள்ல நமக்கு தோல்வி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பொழுதுதான் அந்த மனசு சிதைவு நமக்கு உருவாகும், பயம் உருவாகும். அந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்மளால பேச முடியல, நடக்க முடியல, நடந்துக்க முடியல, செயல்பட முடியல. அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முக்கியமான ஒரு உபாயம் நம்முடைய பாபாவுடைய மந்திரம். காலையில எழுந்த உடனே நம்ம வந்து குளிச்சுட்டு நியம நிஷ்டைகள் எல்லாம் முடிச்சுட்டு பாபாவிட்ட போயிட்டு நம்ம வந்து பணிஞ்சு வணங்கும் பொழுது இத ஒரு 108 முறை சொன்னோம்னா ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் சொல்றது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது அதையும் தாண்டி குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது பாபாவுடைய
அந்த பாதங்கள்ல ஏதாவது புஷ்பங்கள்ல சமர்ப்பணம் பண்ணி 108 புஷ்பங்களை சமர்ப்பணம் பண்ணி பண்றதுன்றது ரொம்ப சால சிறந்தது. முடியல அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு 9 முறையாவது 9 பூக்களையாவது அவருடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம வெளியில வந்து நம்ம மற்ற வேலைகளை பண்ணும்பொழுதோ அல்லது ஆபீஸ் அலுவலகம் போகும்பொழுது வண்டி ஓட்டிட்டு போகும்போதோ அல்லது பஸ்லையோ ட்ரெயின்லையோ எதுலையோ நம்ம வந்து பிரயாணம் பண்ணும்பொழுது இந்த மந்திரத்தை மனனம் பண்ணிக்கிட்டே போனோம்னா 108 ஒரு கணக்கே இல்லாம நம்ம சொல்லிட்டு போனோம்னா கணக்கே இல்லாம நம்முடைய மனதை அப்பா வந்து திடப்படுத்துவாரு, நலப்படுத்துவாரு, செயல்படுத்துவாரு. மந்திரத்தை சொல்லுங்க, உலகத்தையே வெல்லுங்க. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய சர்வ மங்களஹராய சர்வாபீஷ்ட பிரதாய மம அபீஷ்டம் சாதய சாதய சுபமங்கலம் குரு குரு ஹோம்பட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். மறுபடியும் நான் சொல்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய சர்வ மங்களஹராய சர்வாபீஷ்ட பிரதாய மம அபீஷ்டம் சாதய சாதய சுபமங்கலம் குரு குரு ஹோம்பட் ஸ்வாஹா. இதான் மந்திரம். இந்த மந்திரம் வந்து ரொம்ப லகுவான ஈஸியான ஒரு மந்திரம். இந்த மந்திரம் வந்து ரொம்ப லகுவான ஈஸியான மந்திரம். 3 வரி தான். இது வந்து நம்முடைய மூளைய சரி பண்ணும், நம்முடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும், நம்முடைய மனதை சரிப்படுத்தும், நலப்படுத்தும். அதனால 108 முறை இல்லை, பல முறை சொல்லலாம், பலதையும் வெல்லலாம். அதனால சொல்லிட்டு வாங்க. பாபாவுடைய பேரங்கிய மந்திரம் இது. நமக்கு பலத்தை கொடுக்கும், நலத்தை கொடுக்கும், வளத்தை கொடுக்கும். அதனால இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்.